என்ன அண்ணே செருப்பு விளக்கு மாதிரிலாம் ஸ்டோரியில போட்டு ஒரு மாதிரி வெறுப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்கீங்களா? பட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க தெரியுமா? இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்ட உடனே இதுதாங்க பெரிய மனுஷன் சொல்லிட்டு சிலிர்த்து போய் சில்லறை எல்லாம் வீசினேன். ஆனா இவ்வளவு மட்டுமே இறங்கிட்டீங்களே. இதுல ஒரு தொடுக்கு வேற இன்ஸ்பயர்ட் பை மாக்காப்பா. என்னன்னா என்னன்னு ஒண்ணும் புரியலையே. சுப்பானகம் மக்களே. சோ இந்த வீடியோல பார்த்தா மொத்தம் 2 டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, நேத்துல இருந்து ஒரு விஷயம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்து நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. நம்ம மாக்காப்பா ஆனந்த், அது மட்டும் இல்லாம நம்ம டிஜே பிளாக், இவங்க 2 பேரும் போட்ட ஒரு ஸ்டோரி. வேறு செருப்பு, வழக்கு மாதிரி கக்கூசு செருப்பு, வீட்டு செருப்பு, ரோட்டு செருப்புன்னு சொல்லிட்டு விதவிதமான செருப்புகளை ஸ்டோரியில போட்டாரு. கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ரெண்டாவது பிக் பாஸ். பிக் பாஸ் டாபிக் கண்டிப்பா இருந்தா பிக் பாஸ்க்கான ஒரு டாபிக் தான். ஏன்னா ப்ரோமோ வந்திருக்குல, சோ அதை பத்தி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து மாக்காப்பா இதே வருவப்பா. ஏன்னா நீங்க கேட்கலாம், என்ன ப்ரோ பிரியங்கா டாபிக் பேச மாட்டேன் நீங்க, அப்புறம் என்ன ப்ரோ பேசுறேன்? இந்த பிரியங்கா பத்தி பேச வரலங்க. இந்த இடத்துல நான் எங்கேயுமே பிரியங்கா பத்தி பேச மாட்டேன். நீங்களே பேசினா கூட நான் பேச மாட்டேன். ஏன்னா மாக்காப்பா அண்ணனை பத்தி நான் எதுக்கு பேசுறேன்னா, இந்த பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது பிரியங்காவுக்கு நல்லா சப்போர்ட்னா மாக்காப்பா. சரி, மாக்காப்பா என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது, மாக்காப்பா வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோல பேசியிருந்தாரு, நீங்க பாத்திருப்பீங்க. அதுல என்ன பேசியிருந்தாருன்னா, இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாங்க, இதெல்லாம் பத்தி நம்ம எதுக்கு பேசணும், எடுத்துக்காட்டு வேற அண்ணன் சொன்னாரு. ஒரு காட்டுக்குள்ள 2 யானை சண்டை போடலாம், அந்த சண்டையை நம்ம பிரிச்சு விடலாம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி ட்ரை பண்ணா அந்த யானை 2 நம்ம மிதிச்சிரும், அதனால அது நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அண்ணன் ரொம்ப மெச்சூர்டா பேசினாரு. அப்ப நம்ம எல்லாம் என்ன சொன்னோம், நம்ம வீடியோல கூட சொல்லியிருந்தோம், அண்ணன் ரொம்ப மெச்சூர்டா இருக்காரு, தங்கமான மனுஷன், இப்படிதான் இருக்கணுங்க, ஒரு பிரச்சனைனா தொடுக்கு மாதிரி போய் தொங்கிட்டு ஏதாவது பேசாம அண்ணன் மாதிரி அமைதியா இருக்கணும்னு சொல்லி சொன்னோம். ஆனா அண்ணன் நிரூபிச்சிட்டாப்ல. அண்ணனுக்கு ஒரு சிம்பிளா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும்ல, நிறைய படத்துல கூட பாத்திருப்பீங்க. அது வந்து அண்ணனுக்கு பக்காவா பொருந்தும். ஏன்னா அக்கா அவர்கள் அந்த ஷோல என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்க, அதனாலதான் அக்காக்கு இவ்வளவு வெறுப்புன்னு சொல்லிட்டு அக்காக்கே தெரியும். அதனாலதான் அக்கா இந்த ஒரு வீடியோ போடாம தலைமறைவா இருக்காங்க. சேனல் சைட்லயும் நீ எதுவும் பேசிடாத, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. பட் அக்காக்கு துடுப்பா தான் நிறைய பேர் வந்து என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க. பட் அது நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. இதுல மாக்காப்பா அண்ணன் இப்படி வருவார் நான் எதிர்பார்க்கலங்க. மாக்காப்பா அண்ணன் நேத்து என்ன போட்டிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி போடுறாரு. என்னப்பா சனிக்கிழமை எல்லாரும் ஃப்ரீயா இருப்பீங்க, வீடியோ வேற போடணும், என்கிட்ட செருப்பு தான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை போடுறாரு. என் ஸ்டோரியில செருப்பு தான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை போடுறாரு. போட்டுட்டு அடுத்தடுத்த ஸ்டோரி பார்த்தா, ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்கு செருப்பு, அடுத்த கக்கூஸ் மேல இருக்கு செருப்பு, அடுத்த குளிக்கிற டப்புக்குள்ள இருக்கு செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா அண்ணன் செருப்பு போடுறாரு. அண்ணனோட செருப்பு கலெக்ஷனை காமிச்சிட்டு இருந்தார். சரி, ஓகே. ஏன்னா பாக்குற மக்கள் நம்ம எல்லாம் பைத்தியக்காரனை பத்திலாம் இல்ல, நம்ம மாக்காப்பா அண்ணனை நிறைய பேர் நம்பி ஃபாலோ பண்ணிருக்கீங்களா, உங்க எல்லாரும் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பாவம், நீங்க தான் பாவம் இந்த ஸ்டோரியை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதை தொடர்ந்து நம்ம டிஜே பிளாக் அண்ணனும் இன்ஸ்பயர்ட் பை மாக்காப்பா அண்ணன் அப்படி சொல்லிட்டு போட்டு அவரும் நிறைய செருப்புகளை குமிச்சு போட்டு எங்கிட்டயும் செருப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்கு மேல ஒரு விளக்கு மாதிரி வேற வச்சிருக்காரு. பெஸ்ட் வே டு அவாய்ட் அமானுஷம் சம்திங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அண்ணன் போட்டிருக்காப்ல. இதுல எனக்கு என்னன்னா இன்ஸ்பயர்ட் பை, ஏன்னா அண்ணன் வந்து வார் ஜோன்ல போய் ஃபைட் பண்ணார்ல, அதனால அண்ணனை பார்த்து தம்பி வந்து இன்ஸ்பயர்ட் ஆகி அப்படியே அண்ணன் நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு வராராம். எதுக்கு? ஏன் ஆல்ரெடி 2 பேர் எழுதி கொடுத்த பேப்பரை படிக்க முடியாம படிச்சு தான் அங்க அட்டி மானங்கட்ட அட்டி வாங்கிட்டு இருந்தா மக்கள் மத்தியில. இதுல எதுக்கு நீங்க குறுக்க வந்து, நீங்க ரொம்ப மெச்சூர்டா தானே ஹேண்டில் பண்ணீங்க, நீங்க எந்த விதத்துல உள்ள வரலையே, ஏன் நீங்க தேவையில்லாம இப்போ திடீர்னு உள்ள வந்தீங்க? சோ உங்களுக்கும் சேனல் சைட்ல இருந்தோ இல்ல ஏதோ ஒரு சைட்ல இருந்து சொல்றாங்க, ஏதாவது பேசு, இல்லவா நீ மட்டும் அமைதியா இருக்க, ஏதாவது ஒண்ணு போடுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஏன்னா சில பேர் அப்படி இருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம ஃபரீனா கூட சொல்லி ஆகலாம். ஏன்னா அவங்கள வந்து ஒரு கமெண்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க, சூப்பர் கெட் சம்திங் அப்படி இப்படி செம்மையா கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு வீடியோ வந்து அப்படியே ஒரு தலக்கு மாத்தி போட்டு வீடியோ பேசினாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா ஒன் சைடு ஆம்லெட் மாதிரி இருந்து, ஒன் சைடு ஆம்லெட் சூப்பரா கட்ஸ் கிட்ஸ்ன்னு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது ஆம்லெட்டை கவுத்தி போட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஷோ, என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி கவுத்தி போட என்னடா நடக்குதுங்க, திடீர்னு எல்லாரும் மாத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுல மாக்கா பண்ண நானும் வரேன்னு சொல்லி ஜாயின் அடிச்சுக்கிட்டாங்க. சோ இந்த இடத்துல நம்ம பிரியங்காவை எங்கேயுமே எதுவும் சொல்ல விரும்பல, எதுவுமே சொல்ல விரும்பல. மக்களாகி நம்மளதான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் அவளை செருப்பு படம் போடுற அளவுக்கு தைரியமா இருக்காருல்ல, அவரை நம்பி பல லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிருக்கான். எவனையுமே கேர் பண்ணாம நான் செருப்பு போடுறேன்டா பாடுறா, என் செருப்பு கக்கு ஸ்மெல்லாம் இருக்கும் பாடுறான்னு சொல்லி போடுறாருன்னா அப்ப அண்ணனுக்கு எவ்வளவு தைரியம். அவ்வளவு பெரிய சேனல் இருக்கும் போது அவர் ஏன் பயப்பட போறாரு சொல்லுங்க? அவ்வளவு பெரிய சேனல் சப்போர்ட் இருக்கு, அவர் ஏன் பயப்படணும்? நீங்க எவ்வளவுதான் வெறுப்பு கொடுத்தாலும் அவருக்கு அங்க சான்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்க போகுது. அவரு ஷோ பண்ணிட்டு தான் இருப்பாரு. அதனால அவர் வந்து உங்களை பத்தி கேர் பண்ண மாட்டாரு, நம்மளை பத்தி கேர் பண்ண மாட்டாரு. இருந்தாலும் இந்த இடத்துல ஒண்ணு சொல்லி ஆகணும், மக்கள் பவர்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எவ்வளவுக்குள்ள மக்களை வந்து வெறுப்பேத்துறீங்களோ, எவ்வளவுக்குள்ள மக்கள் கிட்ட ஹர்ட் வாங்குறீங்களோ, அவளுக்குள்ள அது கண்டிப்பா உங்களுக்கு ரிப்பீட் கிடைக்கும். மேபி இதுக்கப்புறம் மாக்காப்பா பண்ண போற ஷோல மக்கள் தன்னோட வெறுப்புகளை தெரிவிக்கலாம், அதுக்கான டிஆர்பிகள் டவுன் ஆகலாம். கண்டிப்பா இந்த விஷயங்கள் நடக்கும். மக்கள் சும்மா எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துட்டு ஈஸியா கடந்து போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை ஓரளவு எண்டுக்கு வந்துட்டு, ஏன்னா
மணிமேகலை ஒரு வீடியோ போட்ட கூட அந்த வீடியோ ஒன்றும் பெருசா யாருமே எடுத்து பேசல, நான் கூட எடுத்து பேசல அந்த சொம்பு வீடியோலாம். ஓகே, நம்ம அதை போதும்னு சொல்லி நிப்பாட்டணும். ஆனா திருப்பி மாக்கா பண்ண எடுத்து வந்து ஒரு இதை கொண்டு வரது எதுக்குன்னு எனக்கு தெரியல. இதுல நம்ம சேனலே சொல்லி ஆகணும்ல. ஏன்னா ஏதோ குக்கு வித் கோமாளி இப்பதான் புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி, குக்கு வித் கோமாளியின் புதிய ஆங்கர் யார் யார் கண்டுபிடிங்கள். உங்களுக்கு பிடித்த ஆளா இருக்கலாம், பிடிக்காத ஆளா இருக்கலாம். அதை ஒரு அந்த என்ட்ரி ப்ரொமோலாம் பாத்தீங்களா, அப்படியே பிரைவேட் ஜெட் வருது, அப்படியே ஒரு கார் வருது, இங்க மக்கள் எல்லாம் ஆவலா பாக்குறாங்க அப்படின்னு ஒரு ப்ரொமோ போட்டு டிலைட் பண்ணிட்டாங்க. சோ எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க என்ன ஷோ புதுசா இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்களா? ஏன்னா இப்போ ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஆங்கர் யாருன்னு கேட்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. ஷோ முடிய போகுது, முடிஞ்சிட்டு ஆல்ரெடி அங்க ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு, கப்பெல்லாம் பிரியங்கா கொடுத்தாச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஏன் புதுசா ஆங்கர் யாருன்னு இவ்வளவு பெரிய ப்ரொமோ விடணும்? எனக்கு புரியலையே. சோ மணிமேகலை அப்படிங்கிற ஒரே ஒரு பர்சன், தனிப்பட்ட பர்சன் தனியா போய் ஒரு வீடியோ போட்டது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு, உங்களை மொத்தமா எவ்வளவு ரிவீல் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. அவங்க ஒரு விஷயம் ரிவீல் பண்ணது மொத்தமா உங்களுக்கு நெகட்டிவ் ஆகி மொத்தா கொட்டுறீங்க. இதுல ஆங்கர் யாருன்னு காட்டுறாங்க, யார போட போறீங்க? மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த ஒரு 2-3 எபிசோட ஃபன்னா காட்டுறதுக்கு யாரை இறக்கிருவீங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல VTV அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை தான் இருக்கும், அப்படிதான் ஒரு டாக் போயிட்டு இருக்குது. போதும் போதும் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா சிம்பிளா இதை நான் திருப்பியும், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் மாதிரி, அண்ணன் வந்து யாரோட நண்பர்னு உங்களுக்கு தெரியும், யார் யாரோட நண்பர்னு உங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எல்லாம் அப்படி ரியாக்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சேனல் சப்போர்ட் இருக்கு. சோ நம்ம இது இந்த இடத்துல பேச முடியாது, அதை அப்படி கடந்து போயிடலாம். சோ அடுத்தது இதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க. உங்களோட கருத்துக்கள் எனக்கு கண்டிப்பா வேணும். சோ கமெண்ட் செக்ஷன்ல கொட்டி விடுங்க. சோ அடுத்தது பிக் பாஸ் நம்ம எல்லாம் சொன்னோமா, முக்கியமா நான் சொன்னா ப்ரோமோ வந்துரும்னு. ஆனா என்ன, ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் வரல, புதன்கிழமை வரும்னு சொன்னேன், இன்னைக்கு வந்துட்டு. அதாவது நம்ப முடியலங்க, வாழ்க்கையில யாரையும் நம்ப கூடாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை விட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு, மக்கள் கிட்ட சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோ காணும். சரி நேத்து ஒரு வீடியோ போட்டு புதன்கிழமை உங்களுக்கு கண்டிப்பா வந்துறாங்க அப்படி சொல்லி சொன்னா, இன்னைக்கு விட்டுட்டானோ செவ்வாய்க்கிழமையே. மொத்தத்துல எங்களை கவுத்துறோன்னே இருக்கீங்க. பட் நான் சொன்ன பிரமோ தானே வந்துச்சு, அதுல ஒண்ணும் இருக்காது. பழைய பிரமோ அப்படியே ஓட விட்டு கடைசியில பிக் பாஸ் ஆரம்பிச்சுல அக்டோபர் 6 மாலை 6 மணிக்கு அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சிட்டாங்க. பட் அந்த பிரமோ வந்தோடனே நிறைய பேர் ஷாக் ஆனாங்க. ப்ரோ 6 மணியா ப்ரோ, என்னால பார்க்க முடியாது ப்ரோ, TRP டவுன் ஆயிரும். வெயிட், அது வந்து கிராண்ட் லான்ச் மட்டும் தான். அந்த கிராண்ட் லான்ச் எபிசோட் வந்து 6 மணிக்கு தான் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 hours கிட்ட போவோம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 o'clock வரைக்கும் போவோம். ஸோ அதனால அதை தான் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. மற்றபடி எபிசோட்லாம் 9-9:30 மொத்தம் அந்த மாதிரி தான் வரும். ஒன்றும் பயப்படாங்க, பயங்கள் வேணாம் நண்பர்களே, பயங்கள் வேணாம். ப்ரோமோல பெருசா ஒரு விஷயங்கள் இல்லைன்னு கேட்டீங்கன்னா அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ப்ரோமோல எதுவுமே இருக்க போறது இல்ல. இதுக்கப்புறம் கவுண்ட் டவுன் தான் இருக்க போகுது. ஒண்ணுதான், வீடு நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்களாம், வீட்டுக்குள்ள நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்களாம். ஏன்னா மொத்த ரூல்ஸ் கான்செப்ட் எல்லாமே மாத்தி இருக்கதா, அதனால எதுவும் ரிவீல் பண்ணாம மொத்தமா சீசன்ல அப்படியே கொண்டு வந்து ரிவீல் பண்ணுவோம், அப்பதான் புதுசா இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க போல. அது எங்க போய் எப்படி முடிய போகுது நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது எப்படி சொல்லலாம்னா, ஆல்ரெடி ஸ்பான்சர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நம்ம KG டைல்ஸ் மட்டும் வந்துச்சு, ரெண்டாவது ப்ரோமோல இப்ப நண்டு லுங்கிஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நண்டு லுங்கிஸ் தானே, ஆமா நண்டு லுங்கிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது ஹாட் ஸ்டார்ல அந்த சைடு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு ப்ரோமோ எடுக்கிற லெவலுக்கு கூட காசு இல்ல. ஒரு அதே டேட் தான் அனௌன்ஸ் பண்ண போறீங்க, இல்லன்னு சொல்லல, வெறும் டேட் மட்டும் தான் காட்ட போறீங்க, மத்ததெல்லாம் சர்ப்ரைஸா வச்சிருக்கீங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு ப்ரொமோஷன் பண்ற மாதிரி ஒரு கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணியிருந்தானா மக்கள் மத்தியில ஒரு ஈடுபாடு வரும் மக்களுக்கும். ஒரே ப்ரோமோ எத்தனை தடவை பார்க்க முடியும்? ஒரே ப்ரோமோ திருப்பி பார்க்க முடியுமா? சொல்லிட்டீங்க அக்டோபர் 6ஆம் தேதி 6 மணிக்கு வருதுன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அந்த ஒரு கான்செப்டுக்காண்டி அந்த ஒரு நிமிஷம் ப்ரோமோ பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது ஆல்ரெடி நாங்களே ரிவீல் பண்ணிட்டோம், மக்களுக்கு தெரிஞ்சிட்டு. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு மைனஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சோ இந்த சீசனை இவங்க எப்படி கொண்டு போக போறாங்கன்னு எனக்கு தெரியல நண்பர்களே. எனக்கு இவங்க மேல இருக்க நம்பிக்கை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. மொத்தமா அந்த சேனல் மேலே நம்பிக்கை குறையுது. ஏன்னா ஒரே ஒரு பர்சன் அட்டாக் பண்ண ஒரு கார்பரேட் கம்பெனியா ரோட்டுக்கு இறங்கி வந்து சண்டை போடுறதுக்கும் போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்குது. அந்த ப்ரோமோ ஏன்டா டிலீட் பண்ணீங்க, அதே டிலீட் பண்ணீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. பட் ஏதோ பண்றாங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் மாக்காப்பா பத்தியா உங்களோட கருத்து என்ன? ஏன்னா நான் இந்த இடத்துல கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்ணன் அப்படி ஒன்று சொன்னாரு, இது நாட்டுக்கு தேவையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கினாரு எனக்கு தெரியல. அதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க. ரெண்டாவது இந்த பிக் பாஸ் மேல உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கு? இந்த பிக் பாஸ் கண்டிப்பா இப்படி ஓடிரும் ப்ரோ, பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு நார்மலா போகும் ப்ரோ, இந்த பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு படுத்துரும் ப்ரோ அப்படின்னு மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கெஸ்ட் இருக்கும்ல, அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணிக்கோங்க.